முக்கியமான ஒரு கேள்வி அனைவருக்கு உண்டு. அது என்னவென்று சொன்னால், இக்காலத்தை வைத்தே நாம் அதை கூற வேண்டுமென்றால், பரிசுத்தவான்களுக்கும் இந்த கொரோனா நெருங்கிட முடியுமா என்ற ஒரு கேள்விதான். அல்லது கேன் எ செயின்ட் ஃபேஸ் ஏ கொரோனா? ஒரு பரிசுத்தவானுக்கும் இது போன்ற ஒரு கொரோனா தாக்குதல் வரக்கூடுமா என்ற ஒரு கேள்வி. இது போன்ற ஒரு கேள்வியை நம் தெய்வத்தினுடைய இறையாண்மையை வைத்துத்தான் நம்ம அதை பதில் சொல்ல கூடுமே அல்லாமல், நாம ஒன்றை அதெல்லாம் வரவே வராது என்றோ வந்தாலும் வரும் என்றோ யூகமாய் நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே குறிப்பாக ஒரு நாள் தெய்வத்தினுடைய இந்த இறையாண்மை, தெய்வத்தினுடைய இந்த தன்மை, அந்த ஹிஸ் நேச்சருடைய சுவாவம், அதை வைத்து தான் இதற்கு விடையை கூற முடியும். ஒன்று, காட் ப்ரொடெக்ட்ஸ். தெய்வம் தம்முடையவர்களை, நாம் கூறியதை போல் பரிசுத்தவான்களை அவர் 100க்கு 100 பாதுகாக்கிறார். அந்த அடிப்படை. இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், God never tempt his own people with evil. பொல்லாததை வைத்து, யாக்கோபில் இதை சொல்லுவார், பொல்லாததை வைத்து, பொல்லாங்கினால் அவர் நம்மை ஒரு நாளும் அவர் சோதிப்பதே இல்லை. அண்ட் தேர்ட் பாயிண்ட், மூன்றாவது பகுதி என்னவென்று சொன்னால், God permit. தேவன் அனுமதிக்க முடியும். அவர் அனுமதித்து ஒன்று சம்பவிக்கவும் முடியும். த ஃபோர்த் ஒன், கடைசி பகுதி என்னவென்று சொன்னால், நான்காவது பகுதி என்னவென்று சொன்னால், God brings salvation. தேவன் முடிவாய் நமக்கு ரட்சிப்பை அவர் தருகிறார். த வே ஆஃப் எஸ்கேப் என்று சொல்வது அதுதான், தப்பிக்கும் போக்கை உண்டாக்குவார். ஆகவே இட் பிகின்ஸ் லைக் தேன். நாம் முதலாவது சொன்ன அந்த பகுதியின்படி காட் ப்ரொடெக்ட்ஸ், தென் பாதுகாக்கிறார். அண்ட் ஃபைனலி இட் எண்ட்ஸ், முடிவும் என்னவென்று சொன்னால், ஹி மேக் எ வே ஆஃப் எஸ்கேப். தம்முடையவர்களுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு தப்பிக்கும் போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே இட் இஸ் 4 பாயிண்ட்ஸ். இந்த இதை இல்லாமல் நாம் தேவனை நெருங்கி இது போன்ற காலத்தில் எதையும் நாம் நியாயந்தீர்த்து விடவும், அதை ஒரு முடிவுக்கு வந்து விடவும் கூடவே கூடாது. அதுபோன்ற பகுதி என்ன? காட் ப்ரொடெக்ட்ஸ். தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அண்ட் ஹி நெவர் டெம்ப்ட் அஸ். அவர் நம்மை ஒரு நாளும் பொல்லாங்கினால் ஈவிலை வைத்து சோதிப்பது இல்லை. அந்த மூன்றாவது பகுதி என்னவென்று சொன்னால், காட் பெர்மிட். தேவன் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை, அவர் அனுமதிக்கக்கூடும். அந்த ஃபோர்த் ஒன் இஸ், நான்காவது பகுதி என்னவென்றால், ஹி மேக்ஸ் எ வே ஆஃப் எஸ்கேப். தப்பிக்கும் போக்கை உண்டாக்குவார். அல்லது ஹி வில் பிரிங் த சால்வேஷன். ரட்சிப்பையும் தருவார், விடுதலையும் தருவார். அல்லேலூயா. இது போன்ற பகுதியில் தான் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையானது ஜொலித்து கொண்டிருக்கும். அது எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். இந்த 4 தாற்பயங்களை இறையாண்மையை வைத்துத்தான் அவனுடைய ஜீவிய சக்கரம் ஓடுமே இல்லாமல், அவன் வேறு சந்தேகங்களையோ அல்லது வேறு முறுமுறுப்போ ஒரு குறை சொல்ல அவன் வைத்திருக்க மாட்டான். ஹி லிவ் பிஃபோர் தேட். அந்த தெய்வத்தினுடைய அந்த இறையாண்மைக்கு முன்பாகவே தன்னை நிறுத்தி அவன் வாழ்கின்ற அப்படின்னால், ஹி ஒன்ட் பாதர் அபவுட் எனிதிங். ஒன்றை குறித்து, மனுஷலை குறித்தோ, மனுஷர் என்ன எண்ணுவார்கள் என்பதை குறித்தோ அக்கறைப்படுவதே இல்லை. அது ஏனென்றால், ஹிஸ் காட் இஸ் எ குட் காட். அந்த அவனுடைய தெய்வம் நல்ல தெய்வம். அண்டு ஹி ப்ரொடெக்ட் ஹீம். அவரை பாதுகாக்கிறார். தெய்வம் அவனை தீமையை அனுப்பிய அல்லது நோயை அனுப்பிய அவனை அவர் ஒரு நாளும் சோதித்தது இல்லை. மூன்றாவது பகுதி என்னவென்றால், காட் பெர்மிட். அனுமதிக்கக்கூடும். அவருடைய பரிசுத்தவான்கள் அனுமதிக்கக்கூடும், அனுமதிப்பார். அண்ட் ஃபைனலி, கடைசியாக தெய்வம் அவனை தப்பு வைப்பார். இல் வே மேக் எ வே ஆஃப் எஸ்கேப். ரட்சணியத்தை, ரட்சிப்பை அவனுக்கு தருவார். அல்லேலூயா. இது போன்று
அந்த இறையாண்மையை வைத்து வாழ்வது எவ்வளோ பாக்கியம் என்பதை பாருங்கள். அதுபோன்றவர்கள் தான் மனுஷன் என்ன நினைப்பான், இதை யோசிப்பான், இதை அவன் நமக்கு பேசுவான் என்றெல்லாம் அஞ்சவே மாட்டார்கள். ஏனென்றால் ஆல் த டைம்ஸ் ஸ்டாண்ட், அவர்கள் நிற்கிற இடம் என்னவென்றால் காட் 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 காட். அந்த 4 பகுதியில் உள்ள அந்த தெய்வம் தேவன் 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 என்று அந்த அச்சாரத்தில் அல்லாமல் இந்த மனுஷனுடைய அபிப்பிராயங்கள், மனுஷனுடைய அவனுடைய கேள்விக்குறிகள், அவனுடைய யாதொன்றையும் வைத்து அவன் வாழவே மாட்டான். இஸ் ஹாப்பியஸ்ட் மேன், அவன் மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதன். லூயா. அதுபோன்ற ஒரு நிலையைத்தான் யோபு என்ற புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த யோபு என்ற அந்த புத்தகத்தில் அவன் யார் என்று சொன்னால் ஹீ சச் எ காட்லி மேன், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அந்த யோபு என்ற புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4 அவனை குறித்தான எக்ஸலன்சி, அவனை குறித்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கும். மேன்மையான இந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் ஜோப். ஒன்று, அவன் உத்தமன். அதை உத்தமன் என்றால் அர்த்தம் என்ன? ஹீ இஸ் பிளேம்லெஸ், குற்றமற்றவன். குற்றமே கண்டுபிடிக்க இயலாதபடி குற்றமற்று வாழ்ந்தவன் இந்த யோபு. யார் என்று சொன்னால் சகரேபுணன் அவர்கள் சொல்லுவார்கள், இதுதான் முதல் புத்தகம் என்றே அவர் சொல்லுவார். வேதத்திலே முதல் புத்தகம் இதுதான். அதுபோன்று ஆபிரகாமுக்கு முன்பாகவே, அந்த முற்பிதாக்களுக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக, பிரமாணங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவன். ஆகவே he just clinged on to God, தெய்வத்தை அவன் பற்றி கொண்டு வாழ்ந்த பக்தன். ஆகவே அவன் யாராய்ந்தான் என்று சொன்னால், தெய்வ பக்தியை ஜீவியத்திலிருந்து பிரித்து விட்டு நான் பக்தி கொண்டவன், நான் பக்தி கொண்டவள் என்று யாரும் சொல்லிவிட இயலாது. வெறும் பக்தி என்று சொல்வது எத்தனையோ மார்க்கத்தாக இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பக்தியை சொல்லி கொண்டு அவர்கள் திரிவார்கள். நாமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது இஸ் காட்லி ஃபியர், அவருடைய பயபக்தி என்று இருக்கிறது. காட் இஸ் தேர், தேவன் அங்கே வரும்பொழுது வெறும் பக்தி என்பது பொசுங்கி போய்விடும். தெய்வ பக்தி நிலைத்து நிற்கும். அந்த தெய்வத்தோடு உள்ள அந்த பக்தி தான் ஜீவியத்தில் அவனுக்கு ஆதாரமாய் விளங்கும். என்ன ஜீவியம்? இஸ் எ பிளேம்லெஸ் மேன், குற்றமற்றவன், உத்தமன், சன்மார்க்கன். சன்மார்க்கன் தமிழிலே போட்டிருக்கிறது. துன்மார்க்கரையும் சன்மார்க்கரையும் கர்த்தர் அளிப்பார் என்று சொல்கின்ற அந்த சடங்காச்சாரத்தினுடைய வாழ்கின்ற ஒரு சன்மார்க்கன் இங்கே சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் அதை தெளிவாக எழுதியிருக்கிறது. ஹீஸ் அப்ரைட் மேன். அவன் நேர்மையுள்ளவன், பொய்யுரையாதவன், உள்ளதை உள்ளதென்று சொல்லுபவன், இல்லதை இல்லதென்று சொல்லுகிறவன், கூட்டி அல்லது குறைத்த ஒன்றை பேச அறியாதவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். ஹி ஃபியர்ட் காட், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன். அல்லேலூயா. மனுஷன் பார்க்கும் பொழுது எல்லோரும் தான் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்கள், டீசெண்டாக இருக்கிறார்கள். எல்லோரும் தான் சபையிலே சகோதரிகள் வரும்பொழுது தலையிலே முக்காடிட்டு வருகிறார்கள், சகோதரர்கள் பவ்யமாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்த்து பக்தி உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் மனுஷன் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் வெண்டியாராலோ தனியாக இருக்கும் பொழுது காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார். ஒருவரும் அவனை பார்க்கவில்லை. அவன் பணத்தை கையாளும் போதோ அல்லது பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுதோ, ஆஃபீஸில் அவன் எதிர்ப்பாளரோடு அவன் சேர்ந்து வேலை செய்யும் பொழுதோ, ஹி ஃபியர் காட், தேவனுக்கு பயந்து, காட் சீ தேன், தெய்வம் அவனை பார்க்கிறார் என்று அறிந்தவன் தெய்வ பயத்திலே தன்னை சகல கற்பு ஒழுக்கத்திலேயும் கரைதரையற்ற வாழ்க்கையிலையும் தன்னை பாதுகாத்து கொள்வான். தன்னுடைய ₹1 கணக்கிலே கூட கவனம் கொண்டிருப்பான். அது ஏனென்றால் அவர் கவனித்து பார்க்கிறார். அவர் அனித்தியமான உலகப் பொருளில் உண்மையாயிராவிட்டால் நித்தியத்துக்குரிய தெய்வத்திற்குரிய பங்கை எனக்கு தரமாட்டார் என்பதை அவன் தெளிவாக அறிந்திருக்கிறபடினால் ஃபியர் காட் இந்த ஃபைனான்சியல் திங், பொருளாதார ரீதியிலையும் பயந்து வாழ்வான். பொல்லாப்புக்கு விலகி இருப்பான். அந்த 4 பாயிண்டை பாருங்கள். ஹீ டிபார்ட் ஃப்ரம் ஈவில். பொல்லாப்பை முகர்ந்து பார்த்து வருவதல்ல, பார்த்துவிட்டு அப்புறம் விலகலாம் என்று அறிவதல்ல. ஒருவன் கொஞ்ச நாள் குடித்து போதிலே இருந்து பின்பு
அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை காப்பாற்றின பொழுது அதிலிருந்து விடுதலை ஆன பிறகு அவன் சொல்கிறான், நான் கொஞ்சம் குடித்து பார்க்கலாமே என்று உள்ளே போனேன் என்று அவன் சொல்கிறான். தீமையாய் தோன்றியுள்ள விட்டே விலகு என்று சொல்வதுதான் டிபார்ட்டிங் த ஈவில். தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பொல்லாப்பை முகந்து பார்த்ததில்லை, செய்து பார்க்கலாமே என்று எண்ணவில்லை, திட்டம் தீட்டி பார்க்கலாமே என்று யோசிக்கவில்லை, கொஞ்சம் தந்திரம்தான் பண்ணலாமே என்று அவன் எண்ணவில்லை, சில ஆதாயம் கிடைத்தால் அது லாபம்தானே என்று எங்கேயோ தீமையோடு அவன் கைகூர்ப்பது இல்லை. when he finds that it is evil, தீமை என்று கண்டால், பொல்லாப்பு என்று கேட்டால், he will depart from it, பறந்து போயிடுவான். flee from the lust of the youth என்று தீமோத்தேயுக்கு சொல்லுவார். பாலிய இச்சையை விட்டு விலகி ஓடு என்று எழுதியிருக்கிறது தமிழிலே. ஆங்கிலத்தில் ஃப்ளீ என்று சொன்னால் ஃப்ளீ ஃப்ரம் த லஸ்ட் ஆஃப் த யூத், பாலிய மோகத்திற்கு இச்சைக்கு விலகி ஓடு என்று இல்லை, ஆங்கிலத்திலே பற என்று எழுதியிருக்கிறது. ட்ரெயினில் ஓடுகிறது போல், ரயில் ஓடுகிறது என்று கூட இல்லை, பறந்து போவான், நிற்க மாட்டான். அவன் அதை பக்கத்தில் கூட சென்றவன் கொஞ்சம் உரசி பார்க்க மாட்டான். துன்மார்க்க ஆலோசனை தான் என்ன என்று பார்த்து வருவோமே என்று போக மாட்டான். பாவிகளுடைய வழியிலே கொஞ்சம் உட்கார்ந்து வரலாமே என்று உட்கார மாட்டான். பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல, பாவிகள் நிற்கிற இடத்துலையோ கொஞ்சம் போய் நின்று வரலாம் என்று கூட அவன் யோசிக்க மாட்டான். ஃப்ளீ அண்ட் ஹீ வில் ஃப்ளீ, பறந்து போவான். கொஞ்சம் கம்ப்யூட்டர், நம்மிடத்தில் தான் கம்ப்யூட்டர் வந்து விட்டதை, கெட்ட கெட்ட ஆபாச படங்கள் இருக்கிறது என்று அவன் கொஞ்சம் அதை உள்ளே போய் பார்க்கலாம் என்று துளி கூட எண்ண மாட்டான். ஹி வில் டிபார்ட், ஓடி போய்விடுவான். கொஞ்சம் குடிப்போதோ கொஞ்சம் போதோ என்றெல்லாம் கொண்டவன் தெய்வ பயம் கொண்டவன் அல்ல. அது போன்றவனை கர்த்தர் தன் இந்த பட்டியலிலே சேர்க்க மாட்டார். யாருவன் இந்த பக்தன், இந்த செயின்ட் ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்தன், அவன் உத்தமன், பிளேம்லெஸ், குற்றமற்றவன், சன்மார்க்கன், அப்ரைட் மேன், நீதி நிறைந்தவன், நேர்மை கொண்டவன், தேவனுக்கு பயந்தவன், ஹி ஃபியர்ட் காட், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன், பொல்லாப்புக்கு விலகியவன், டிபார்ட்டிங் ஃப்ரம் த ஈவில். இப்படிப்பட்ட ஒரு சொக்க தங்கத்தை போல் காணுகின்ற இந்த வாழ்க்கையை, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து உயர்ந்த சத்தியத்தை, அந்த கிரேடட், அந்த உயர்ந்த தாற்பயத்தை கொண்டு வந்த இந்த காலத்திலுமே கூட மனுஷன் பிரமாணங்களே இல்லாது வாழ்ந்த இவனுடைய தரத்திற்கு சில பக்கத்தில் கூட வராமல் இருக்கிறார்கள். தட்ஸ் வெரி சேட் திங். வருத்தமான காரியம். தே ஸ்பீக் லைஸ். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், குற்றமுள்ளவர்களாக வாழ்கிறார்கள். தேவ நோ ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் என்பது இருப்பதில்லை. தேவனுக்கோ, தேவனுடைய வார்த்தைக்கோ, தேவனுடைய சபைக்கோ கூட இட் இஸ் காட் சர்ச், இது காட்ஸ் வேர்ட், தேவனுடைய சபை, தேவனுடைய வார்த்தை, ஓ இட் இஸ் காட், இது தேவன் அல்லவோ என்றெல்லாம் அவர்களுக்கு அச்சம், பயம் இருப்பதில்லை. துணிகரம் கொண்ட மக்களை கிறிஸ்தவ சபையிலே பார்ப்பதை குறித்து நாம் என்ன சொல்வது? அது வேதனை இல்லையா? ஆகவே சச் எ செயின்ட் ஆஃப் காட், இப்படிப்பட்ட அந்த பக்தியுள்ள பரிசுத்தனாய் வாழ்ந்த இந்த யோபுவை குறித்து தான் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் பக்தி வழியிலே நடத்தினான் ஐயா. அவனுடைய பிள்ளைகளையும், அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள், அவர்களுடைய பர்த்டேயோ அல்லது வெட்டிங் டேயோ, திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடந்தால் எல்லோரும் குழுமி வந்து விருந்து உண்பார்கள். அதுபோன்ற விருந்துகளில் ஒரு வேளை அதை அவன் யோபு, வயதானவன், தாத்தாவாக இருக்கிறவன், தூரத்தில் பார்க்கிறான். அவள் பாவம் செய்து விடுவார்களோ, ஒரு வேளை அவர்களுக்கு உள்ளே பகை வந்திருந்திருக்குமோ, கொஞ்சம் சாராயத்தை குடித்திருந்திருப்பார்களோ, ஒயினை எடுத்து மதுவை அறிந்திருந்திருப்பார்களோ, சம்திங் would happen, ஏதாவது நடந்திருக்குமோ என்றெல்லாம் அச்சம் கொண்டவனாய் அவன் என்ன இருக்க தெரியுமா? 4ஆம் வசனத்திலே, அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து வைத்திருக்கும் பொழுது, இவன் யோபு எண்ணுகிற எண்ணத்தை பாருங்கள். 5ஆம் வசனத்திலே, விருந்து முடிந்த பிறகு தங்கள் இருதயத்திலே அவர்கள் தெய்வத்தை தூசித்திருப்பார்களோ என்று
அவர்களை இருதயத்திலே துசித்திருப்பார்களோ என்று புதிய உடன்படிக்கைக்கு சுமார் 5000-6000 வருடங்களுக்கு முன்பு இருந்த இந்த பக்தன் யோசிக்கிறான், ஐயா, தன் இருதயத்திலே அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று கருதி அவர்களை அழைத்து அவர்களுக்காக அவன் செய்கிறான், சர்வாங்க தகன வழிகளையும் ஏறெடுத்து அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவர்களை பரிசுத்தம் படுத்தி அப்படி அவன் தன் பிள்ளைகளையும் பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தினான். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் என்பது அவனுடைய அந்த ஆழம் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் உள்ள விட முதல் புத்தகமாகி இந்த யோபின் புத்தகத்திலே தன் பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் வாழும்படி நடத்தினான். அதுபோன்ற ஒரு பொறுப்புள்ளவன், பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய பொறுப்புள்ளவன் தன் ஜீவியத்தில் எவ்வளவு நடுங்கியிருப்பான் என்று உங்களுக்கு தெரியுமா? எஸ், தான் செய்கின்ற எதையும் பிள்ளைகள் மாதிரியாக பின்பற்றி விடுவார்கள், அல்லது அதை கண்டு வேறு எவராவது தப்பான ஒரு மாதிரி வைத்து நடந்து விடுவார்கள் என்றெல்லாம் அஞ்சுகிறவன், தன் பிள்ளைகளை குறித்து நன்றாய் பரிசுத்தமாய் நடக்க வேண்டுமே என்று இருக்கிறவன், அப்படி ஒரு பரிசுத்தனாய் அவன் கண்டிப்பாக வாழ்வான். தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வைத்து கொண்டே புறங்கூறுகிறவர்கள், பிள்ளைகளை வைத்து கொண்டே அரசியல் பேசுகிறவர்கள், பிள்ளைகளை வைத்து கொண்டே பொய் சொல்கிறவர்கள், பிள்ளைகளை வைத்து கொண்டே முறைக்கிறவர்கள், சண்டை ஓடுகிறவர்கள், பிள்ளைகளை வைத்து கொண்டே சபையில் உள்ள மக்களை குற்றம் சாட்டுகிறவர்கள், பிசாசை போலவே குற்றம் சாட்ட துணிந்தவர்கள், பீப்புள் ஆர் கரப்டட், பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். பிள்ளைகளை வைத்து கொண்டே பிரிவினை பேசுகிறவர்கள், பிள்ளைகளை வைத்து கொண்டே சகோதரர்களுக்குள் விரோதம் மூட்ட துணிகின்றவர்கள். இட்ஸ் a bad thing, very bad thing. Will it not affect the children? பிள்ளைகள் அதை பாதிப்பதில்லையா? நீங்கள் பரிசுத்தமானாய் வாழ்ந்திருந்தால் அவன் கண்டிப்பாய் தன் பிள்ளைகளையும் பரிசுத்தமானாய் வாழ வேண்டும் என்று துடித்து நிற்பான் ஐயா. இவன் நித்திய ஜீவனுக்கு உரியவனாய் போகும் பொழுது தன் பிள்ளைகளும் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் மாற வேண்டும் என்பதிலே அப்படி அக்கறை அவன் கொண்டிருப்பான். அதுபோன்று பரிசுத்தவான் இந்த யோபு. அல்லேலூயா. இருதயத்திலேயே தன் பிள்ளைகள் பாவம் செய்து விடக்கூடாது. அவர்கள் வெளியே அல்ல, வெளியே உள்ள யாதொன்றும் அல்ல, கெட்ட பழக்கங்களே அல்ல, உள்ளத்திலே ஒருவேளை அவர்களுக்கு நமக்கு என்ன தெய்வ பயத்தின் நிமித்தம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதோ என்று இருதயத்தில் எண்ணங்கள் வந்துவிடக்கூடாதே. அவர் எனி அதர் திங், ஏதாவது ஒரு எண்ணத்தை இருதயத்திலே வந்து வைத்து விடக்கூடாதே. ஒரு விருப்பத்தை, தகாத விருப்பத்தை தன் உள்ளத்தில் வைத்திருந்திருக்கக்கூடாது என்று அவர்களுக்காக சர்வாங்க தகன பலியிட்டு கூப்பிட்டு குடும்ப ஜெபம் நடத்தி சர்வ தகன பலி ஒன்றை செலுத்தி அனுப்பானையா. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளும் தன்னுடைய அப்பாவும் அந்த பேர பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தாத்தா எதை விரும்புகிறார் என்று தெரியும். ஆகவே அவர் நடத்துகின்ற ஜெப கூட்டத்திற்கு ஓடி வருவார்கள். அவர்களும் சேர்ந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அதுபோன்ற ஒரு பரிசுத்தவான் அப்பொழுது அந்த தேவபுத்திரர் கூடியிருக்கிற நேரத்திலே சாத்தான் அங்கே வருகிறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அல்லேலூயா. வாட் அ ஒண்டர்ஃபுல் சர்டிஃபிகேட். இதுதானே ஏன் நமக்கு வேண்டும். எந்த மனுஷன் நாசில் விசுவாசம் மனுஷன் சொல்ல வேண்டும். எந்த மனுஷன் சொன்னாலும் அவனுடைய உற்சாகப்படுத்துகிற இடத்துக்கு சொல்லலாம் என்பது தவறில்லை, நான் சொல்லக்கூடும். அது அல்ல நம்முடைய முடிவு, அதுவான் நம்முடைய இலக்கு. ஒரு மனுஷன் நம்மை பார்த்து கடவுளுடைய தாசன் என்று சொல்வதுதான் மேன்மை. அவர் சொன்னாரையா, தெய்வமே சொல்லிவிட்டார், என் தாசனாகிய யோபு, மை சர்வெண்ட், என்னை சேவிக்கிறவன் என்று அவர் எப்பொழுது சொன்னார்? இந்த புதிய உடன்படிக்கை தோன்றுவதற்கு முன்பே, அவர் ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்பே இருந்த இந்த பரிசுத்தவானுக்கு அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமே சாட்சி அளித்து, மை சர்வெண்ட், எனக்கு ஊழியம் செய்கிறவன், என்னை சேவிக்கிறவன், எனக்கு பயந்து வாழ்கிறவன் என்று அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை அவர் சொன்னாரே. அல்லேலூயா. அவர் சாத்தானை பார்த்து, என்ன யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய, எப்படிலாம் மனப்பாடம் வந்ததை போல் அவர் சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்களேன். அப்படித்தான் இன்றும் அவரும்
மறப்பதில்லை. இந்த 4 அடிகளை அவர் கேட்டுக்கொண்டே தான் இருப்பார். அவன் பிளேம்லெஸ், குற்றமற்றவனாய் வாழ்கிறானாம். 2வது அப்ரைட், அவன் நேர்மையுள்ளவனாய் இருக்கிறானாம். 3வது அவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறானாம். 4வது தீமைக்கு விலகித்தான் அவன் நடைமுறையாக ஜீவித்து வருகிறானாம். கண்டிப்பாக கேட்பார். அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். பூமியிலே மக்கள் கூடியிருக்கிறார். திரளான இந்த பூமியின் திரள் மத்தியிலே ஒருவன் கூட இல்லாத பரிசுத்தவானையா இந்த பரிசுத்தவான். இவனைத் தவிர அந்த நாட்களிலே ஒருவன் கூட இல்லை. அல்லேலூயா! அப்படி அவர் கேட்ட பொழுது சாத்தான் அவன் பிரயோஜனமாக என்ன சொன்னான் என்று தெரியுமா? ஓஹோ, யோபு சும்மாவா உமக்கு அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? இந்த உலகத்தில் உள்ள பக்தியில் உள்ளவர்களை குறித்து நாம் பார்ப்பதைப் போல் அவர்கள் ஏன் இப்படி அவர்கள் பக்திக்கு அவர்கள் நோன்பு எடுத்திருக்கிறார்கள், இவ்வளவு என்னென்னமெல்லாம் காரியங்கள் செய்கிறார்கள், இவ்வளவு தான தர்மம் செய்கிறார்கள், சும்மாவா அவர்கள் செய்கிறார்கள்? அவர்களுக்கு வேண்டியது ஏதோ சில நோன்புக்கு விடை வேண்டும், தங்களுக்கு பிள்ளை வேண்டும், அல்லது ஏதாவது ஒன்றை வேண்டும் என்று தானே செய்கிறார்கள். சும்மாவா ஒருவன் தெய்வ பக்தியை கொண்டிருக்கிறான்? மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். சும்மா தான் அவன் தெய்வ பக்தி கொண்டிருக்கிறான். அவன் சும்மா என்ற இந்த இடத்துல எதையோ தேடுகிறான். வெறுமையாய் தெய்வ பக்தி கொண்டிருக்கிறான். அந்த அஞ்ஞானியைப் போலவே, அஞ்ஞான தெய்வத்தைப் போலவே ஏதாவது ஒன்று வரும், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்பதை மனதில் கருதி அவன் தேவனை சேவிக்கிறான். துயரம் அல்லவோ, ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய தூய்மையான ஒரு சபையிலே ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அப்படி இருந்துவிடல் ஆகுமா? சுமார் 6000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இந்த யோபு என்ற பக்தன் அப்படி இல்லையா? அவன் எல்லோரையும் போல சாமானிய மனுஷனைப் போலவே இவனை வைத்து கேள்வி கேட்கிறான். சும்மாவாயா அவன் பக்தியாக இருப்பான்? உலகத்தில் எல்லா பக்தர்களையும் நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். ஒருவனும் சும்மா பக்தி இல்லை, எதையாயிலும் ஆதாயம் எண்ணிதான் பக்தியாக இருக்கிறான். அவன் தனக்கோ அல்லது தன் குடும்பத்திற்கோ, தன் தொழிலுக்கோ, தன் ஆஸ்திக்கோ, தன்னுடைய உயிருக்கோ எதையோ எண்ணித்தான் ஆதாயத்தோடு அவன் மனுஷன் தேடுகிறான். எனவே யாதொரு ஆதாயமும் தேடாத மனுஷன் இவன் என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி கணை அவன் போட்டவுடனே இங்குதான் அங்கே தெய்வம் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிறார். என்ன சொல்கிறார்? ஓஹோ, அவன் சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர் அல்லவோ? அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிவிட்டது அல்லவோ என்றெல்லாம் அந்த பாதுகாப்பை அவனை எடுத்து அவன் கூறுகிறான். அல்லேலூயா! முதலாவது பகுதி என்ன? காட் ப்ரொடெக்ட்ஸ். தேவன் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அல்லேலூயா! எத்தனை அருமையாய் நம்மை பாதுகாப்பாக நாம் படித்த பாடலில் கூட காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், நம்மை முற்றுமுடியே காத்து ரட்சிக்க வல்லவர் என்று இயேசுவுக்கு பெயர். நம்மை அவர் கண்டிப்பாக பாதுகாக்கிறாராம். எஸ், 100%. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவதாக இந்த சாத்தான் தேவனிடத்திலே வந்து நம்மை குறித்து சமாளிட வருகின்ற அந்த பகுதியிலே இந்த யோபுடைய முதல் பகுதி என்னவென்று தெரியுமா? அவன் அறிவான். என்ன அறிவான்? அவனுடைய வீடும் அவனும் 10ஆம் வசனம், அவனும் அவன் வீடும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தெய்வம் வெளியடைத்து பாதுகாக்கின்றார். ஐயா, அல்லேலூயா! இன்னோதான் நீங்கள் அப்படி அறிந்திருக்கிறீங்களா? God protects me. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் உங்களுக்கு எண்ணி வைத்திருக்கிறேன். பாருங்கள், ஆகாயத்து பச்சைகளை பாருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுவதும் கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் அது விழுவதில்லை. என்ன அவர் ஒப்பிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள். அநேகம் தலையில் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார்.
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பாருங்கள் என்று சொல்கிறார். அது ஒரு குருவி கீழே விழுவதை ஒரு முடி விழுவதற்கு ஒப்பாய் அவர் கூறிவிட்டார் ஐயா. ஒரு முடிவோட, உயிரற்ற இந்த முடிவோட ஒரு உயிருள்ள அடைக்கலான் குருவி கூட, விற்கப்பட்ட அந்த அடைக்கலான் குருவிலே ஒரு குருவி கீழே விழக்கூடும். பிதாவின் சித்தம் அதை விழ அனுமதித்தாலும் அனுமதித்து விடுவார். ஆனால் அவரோ உங்களுடைய ஒரு முடியை கூட, தலைமயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறார் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு உண்டாம். ஹல்லேலூயா! அப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியிலே தெய்வத்தினுடைய ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பை அனுபவித்து கொண்டாடி வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். சீரும் சிறப்புமாய் அந்த அந்த ரட்சிப்பை குறித்து, அவர் பாதுகாத்ததை குறித்து தானும் பெற்றிருந்திருக்க வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு காட்டியிருந்திருக்க வேண்டும். அவர்களை சுற்றியுள்ள அவனுடைய இருதயம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன அநேக ஜனங்களுக்கு அதை அவன் கூறியிருந்திருக்க வேண்டும். பாடி கொண்டாடி தீர்த்திருந்திருக்க வேண்டும் ஐயா. கொண்டாடி தீர்த்திருக்க வேண்டும். அதை கொண்டாடி நான் இன்னமும் தீர்த்து முடியவில்லை. கொண்டாடி கொண்டே நானும் இருக்கிறேன். ஹல்லேலூயா! அப்படி அவர் என்னை பாதுகாக்கிறார். அந்த உண்மையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். காட் ப்ரொடெக்ட்ஸ் மீ. தேவன் என்னை பாதுகாக்கிறார். தாயின் வயிற்றிலே என்னை தாங்கினவர் தலை நிறைய முடிக்கும் என்னை தாங்குவார், என்னை ஏந்துவார், தப்பி வைப்பார் என்றெல்லாம் வருகின்ற ப்ரொடெக்ஷனை, தெய்வத்தினுடைய ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பை பக்தன் பெறுவான். ஒரு பரிசுத்தவான் பெற்றிருந்திருப்பான். அவனுக்கு அதில் அசைவு ஏற்படுவதே இல்லை. பின்பு அவர் அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இரண்டாவது அந்த இறையாண்மை. தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். இவன் செய்கிறான், இவனுடைய எண்ணத்தை பாருங்கள், தீதான எண்ணம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வெளியிடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்ததில்லவோ. 11ஆம் வசனத்திலே ஒரு கொடுமையான ஒரு வார்த்தையை அவன் பேச பார்க்கிறான். இன்றைக்கும் அவன் ஜனங்களிடத்தில் பேச விரும்புவதும் இதுதான். என்னவென்றால், உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு முன்பாக எதிரே உண்மை தூசிக்கானோ பாரும். என்ன சொல்ல பார்க்கிறான்னு பார்த்தீர்களா? என்ன சொல்ல பார்க்கிறான் என்றால், தெய்வம் தன் கையை நீட்டி தொட்டு சீரழிப்பார். அவனுடைய பாதுகாப்பையெல்லாம் பிடுங்கி போட்டு விடுவார். தெய்வம் பிடுங்குகிறார். நீர் அங்கே தொட்டு அதையெல்லாம் எடுத்து போடும் என்று சொன்ன பொழுது என்ன முந்தின டயலாக் என்னவோ நமக்கு தெரியாது. பட் காட் செட், முடிவாய் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அல்லேலூயா! அவர் தெய்வம் ஒரு நாளும் பொல்லாங்கினால் நம்மை சோதிப்பதில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த நன்மையான ஈவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மையானதல்லாமல் எந்த தீமையும் அல்ல. ஆகவே எந்த நன்மை என்றிருந்தால் எந்த நன்மையான ஈவும் ஜோதியின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறதே, அதில் மாசு மருகு இல்லை, அதில் வேற்று நிழல் இல்லவே இல்லை. ஆல் த டைம்ஸ் குட், எப்போதும் நன்மையே நமக்கு தருகிறவர். இவன் பாய்சன் பண்ணுகின்றதே பாருங்கள். நீர் தொடும் என்று கேட்டபொழுதும் அவனை கடிந்து கொண்டு வந்திருப்பார் கர்த்தர். சாத்தானே, என்ன என்று நினைத்து கொண்டாய்? நன்மையே உருவாகி இருந்து வாழ்கின்ற நான் எங்கே? வெளிச்சத்தில் உட்கார்ந்திருக்கிற நான் எங்கே? இருளுக்கு அதிபதியாய் உட்கார்ந்து நின்று கொண்டிருக்கிற நீ எங்கே? ஒன்று சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீ போய் தொடுவதற்கு தொடலாம், நீ தொடலாம். ஐ வில் நாட் டூ தேட். ஒரு நாளும் செய்வதில்லை. அதில் இது ஒரு சந்தேகமும் யோபுக்கு இல்லை. யோபு வாழ்ந்த அந்த பரிசுத்தவானுக்கு அவனுக்கு இல்லை. God never tempt me with the evil, tempt me with கொரோனா. ஏன் அவர் கொரோனாவினால் அவர் சோதிப்பவர் அல்ல. கொரோனா என்ற கிருமி, கெடுகட்ட அந்த கிருமி, ஆளை கொள்ளுகின்ற அந்த கிருமி வைத்து என்னை சோதிக்க மாட்டார் ஐயா. ஹல்லேலூயா! ஆனால் பிசாசு செய்கிறான், நீரவனை தொடு என்று சொன்ன பொழுது, நோ சாத்தானே, உன் கையில் இருக்கிறான், உன் கையை நீ அவன் மேல் மாத்திரம் போட்டு விடாதே என்றவன் சொன்னவுடன் அவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போய்
அவனுடைய அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வீடுகள், அவனுடைய ஆஸ்திகள் அத்தனையும் சுறாவளியைப் போல் அவன் அடித்து உடைத்தவன் முடித்து விட்டான். அவன் கடைசியாக அவனை 3வது இடத்துக்கு வருவதற்கு முன்பாக தேவன் அவனை பொல்லாங்கினால் அவர் சோதிப்பது இல்லை. ஆனால் ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், அவர் திராணிக்கு மேல் சோதிக்க இடம் கொடார். ஆகவே தட் பீரியட், அந்த சமயத்தில் அவனுடைய திராணி சகலத்தையும் இழந்தான், அது வரைக்கும் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், தபார் சாத்தானே, நீ உன் கைகளை நீட்டி நீ சொன்ன இந்த 3 பகுதியிலையும் 3 நான் ப்ரொடெக்ஷனை பாதுகாப்பை நீ எடுத்துக்கொள். அவன் மேல் மாத்திரம் என் தாசன் தொட்டு விடக்கூடாது, அவனுக்கு மாசு மறு ஏற்பட்டு விடக்கூடாது. கவனம் என்று அவனை அனுப்பி வைத்து விட்டார். அதுபோலவே நடந்தது. யோபுக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லை. அல்லேலூயா. ஜென்மத்திற்கும் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க இடம் கூட. அவர் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்ப்பார், என் தாசன் அல்லவோ, இவன் ஜெயித்து விடுவான் என்ற 100க்கு 100 அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையில் தான் அடுத்த பகுதிக்கு அவனை அனுப்புவார். அல்லாமல் எனக்கு திராணி இல்லை என்றால் அவர் ஒரு நாளும் அவ்விதமாய் அவர் சோதனைக்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அதுபோன்று ஒரு உத்தமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தெய்வம் நம்மை பொல்லாங்கினால் சோதிப்பதும் இல்லை, அவர் திராணிக்கு மிஞ்சும் சோதிப்பது இல்லை. ஆனால் இந்த சோதனையிலெல்லாம் ஒன்று நடந்தது, அதுதான் முக்கியம். இந்த சோதனை நடக்கிற நேரங்களிலே ஒரு பக்தன், ஒரு பரிசுத்தவான், அவனுடைய ரியாக்ஷன் எப்படி அவன் கிரியை செய்கிறான் என்பதுதான் மிக மிக முக்கியம். தெய்வம் காண விரும்புவதெல்லாம் அதுதான். அதை கண்டு அவர் ஆக மகிழ்வார். என்ன இருக்கிறது பாருங்கள், இவை எல்லாவற்றிலேயும் இப்படியெல்லாம் போனாலும் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று 21ஆம் வசனத்திலே 1:21 அவர் சொல்கிறான். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன், கிறிஸ்தவன், பக்தன் என்று சொல்லிக் கொள்கிறவன், பரிசுத்தவான் என்று கூட சொல்லிக் கொண்டவன், அவனுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதில்லையே. அவன் தேவனை முறுமுறுக்கிறான், குறை சொல்கிறான், எனக்கு ஏன் இந்த கதி என்று கேட்கிறான். ஒரு பக்தன் ஒரு நாளிலே ஒரு பாடலை பாடினான், ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும். அப்படி ஒரு ஜெபத்தை சொல்லுவார். ஓகே, ஏனென்று கேட்கலாமோ என்று யோசித்த பொழுது அந்த பாடலை அப்படி பாடி நிறுத்தி ஃபுல் ஸ்டாப் வைத்து விட்டார். அதுபோன்று ஜனங்கள் எப்படியெல்லாம் அவர்கள் முறுமுறுத்து குறை சொல்லி, ஏன் எனக்கு ஏற்பட்டது, எதற்கு எனக்கு ஏற்பட்டது, அவனுக்கு அப்படி இல்லையே, அவர்களுக்கு அப்படி நடக்கவில்லை, இவனுக்கு இல்லை, இவளுக்கு இல்லை, எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் என்றெல்லாம் கேட்கின்ற இந்த மானிடரின் மத்தியிலே ஜொலிக்க வேண்டிய ஒரு பரிசுத்தவானுடைய அழகு என்னவென்று தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்ன ஆன்சர், எவ்வளோ அற்புதமான ஒரு ஆன்சர். கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எடுப்பதை கர்த்தருக்கு உண்டாக நின்று வாழ்வனுக்கு தானேயா தெரியும். கர்த்தர் கொடுக்கும் பொழுது மென்மை பாராட்டினவன், ஆஹா பார்த்தீர்களா என்று அவன் அதையெல்லாம் அலங்கரித்து காட்டினவன் ஒரு நாள் அதை இழக்கும் பொழுது குனி குறுகி போவான். குனி குறுகி போய் ஏன் கர்த்தர் எடுத்தாரோ, எதற்கு இப்படி நடந்ததோ, அவனெல்லாம் சிரிக்கிறான்னு பாருங்கள், இவனெல்லாம் என்னை பகடி செய்ய எனக்கு வெட்கமாக இருக்கிறது, மக்கள் மத்தியில் போவதற்கே வெட்கமாக இருக்குது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இஃப் யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நிற்பீர் என்று சொன்னால், ஐ ஆல்சோ டெல் யூ, நானும் உங்களுக்கு சேர்ந்து சொல்கிறேன், யோபை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஐ டெல் யூ, சி தி ரத்னகுமார், நானே நின்று நான் சொல்கிறேன், கேளுங்கள். நான் சொல்கிறேன், லீவ் பிஃபோர் காட். கர்த்தர் கொடுத்தார், தட்ஸ் ஓகே, கர்த்தர் எடுத்தார். இதை எடுப்பதை குறித்து எந்த மனுஷன் என்ன சொல்லுவான் என்ற யோசனை உங்கள் வீட்டுக்குள் பிள்ளைகளுக்கு வந்திருந்தால் அந்த முள்ளை எடுத்து விடுங்கள். பிள்ளைகளுக்கும் பாவம் வந்துவிடக்கூடாது.
பிள்ளைகளும் அதை ஒன்றை சொல்லிவிடக்கூடாது. ஏம்மா இப்படி கர்த்தர் நமக்கு இப்படி செய்கிறார், எனக்கும் புரியலை என்று சொல்லிவிடாதீர்கள். ஹல்லேலூயா. சுகம் என்பது என்னவென்று தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார். சுகவீனம் என்பது என்னவென்று தெரியுமா? கர்த்தரே அதை சுகத்தை எடுத்து விட்டு அதை கொடுத்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளேன் என்று அவர் பாவம் செய்யவில்லை. கர்த்தர் தானப்பா நமக்கு எல்லாம் என்று அவன் கூறியிருந்து தன் சந்ததியும் பாதுகாத்திருந்திருக்க வேண்டும் அல்லவோ. இவனோ நிலை தடுமாறி போய், நிலை குலைந்து போய், பயந்து போய், அவன் பீதியடைந்து உலக மனுஷனை போலவே அவன் ஆகிவிடுகின்றபடினால் த டெஸ்ட், அந்த சோதனையிலே அவன் வீழ்ச்சி அடைந்து விடுகிறான். காட் இஸ் நாட் ஹாப்பி. தேவன் மகிழ முடியவில்லை. எப்படி தேவன் மகிழ்கிறார்? அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே வருகிறாய் என்று கேட்டான். அவன் பூமி எங்கே உலாய் வந்தேன் என்று சொல்லும் பொழுது, பார்த்தாயா என் யோபை நீ பார்த்தாயா? பார், அவனைப் போல் ஒருவனும் இல்லை என்று மீண்டும் அவர் 3ஆம் வசனத்திலே அவனை இவ்வளவும் காலி செய்த பிறகு அவன் வீடு போனது, அவனுடைய பிள்ளைகள் போனார்கள், ஆஸ்திகள் 5000 ஒட்டகங்கள் ஏராளமான எல்லாம் தவிடுபொடியாய் போனது, வீடெல்லாம் மாளிகையெல்லாம் ஒடிந்து போனது. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் ஏவினானாம். தேவனிடத்தில் வந்து நீ செய்யும் ஐயா என்று ஏவினான். அவனுடைய இன்றும் அந்த ஏவுதலுடைய செயலுக்கு அநேகர் பலியாகி போனார்கள். கர்த்தர் செய்தார் என்று யாராவது சொல்லிவிட்டால் அந்த ஏவுதலுக்குரிய பலன் முடிந்து விட்டது. இது என்ன, கடவுள் எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று எண்ண வைக்க பார்க்கிறான். தீமையை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பது சொல்வதைப் போல் சொல்ல வைத்துவிட பார்க்கிறான். ஆகவே வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? முதலாவது பகுதி என்ன? காட் ப்ரொடெக்ட்ஸ் மீ, தேவன் என்னை பாதுகாக்கிறார். வாட் இஸ் த செகண்ட்? இரண்டாவது பகுதி என்ன? அவர் ஒரு நாளும் தீமையினால் என்ன செய்தலை சோதிப்பதே இல்லை. He will not give me the corona. ஜென்மத்திற்கும் தரமாட்டார். ஹல்லேலூயா. அதுபோன்று அந்த பகுதியை அவர் கூறிவிட்டு இந்த 3வது பை காட் அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் திராணிக்கு மிஞ்சும் என்ன செய்ய மாட்டார்? அவர் அனுமதிக்க மாட்டார். சரீரத்தை இப்பொழுது தொடாது என்று சொன்னவர் இப்பொழுது அவர் சொல்கிறார், சாத்தான் சொல்கிறான், தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவானையா. அவனை ஆர்டினரி மனுஷனைப் போலவே பேசிவிட்டான். மீண்டும் வந்து துணிகரமாய் பேசுகிறான். தோளுக்கு தோல் என்றால் உடம்பில் உள்ள தோளுடைய அழகு, மேனி, அதில் தான் சிலருக்கு ஏதாவது வந்து விட்டால் அவன் அழுகிறதை பார்த்தால் இவ்வளவு வேதனையாக இருக்கிறது. தோளுக்கு தோல், அதற்கு போய் அவன் அழுகிறான். தன்னுடைய தோல் சுருங்கி விட்டால் கூட அழுது விடுகிறான். முகத்தை பார்த்து விட்டு மேனியிலே அவன் அழகு போய்விட்டதோ என்று அவன் அழுகிறான். தோளுக்கு தோலை அவன் தேடுகிறான். ஜீவனுக்காக, உயிருக்காக தன் உண்டான எல்லாவற்றையும் விட்டு போயிடுவான். உயிர் வேண்டும் என்று சொன்னால், தெய்வமே நீர் எங்கே, உண்மை விட்டு ஓடி விடுவான் ஐயா இந்த யோபு என்று துணிகரமாய் போய் அப்படி அவன் சொல்கிறான். இப்பொழுது பாரும், நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தோளையும் தொடுவீரானால் என்று அவரை மீண்டும் ஏவுகிறான். நீர் தொடுமையா என்று அவன் சொல்லிவிட்டு, நான் அல்ல, பார்த்தீரா நல்லவர் என்று சொல்கிறார், அவர் தான் உன்னை தொட்டார் என்று சொல்வதைப் போல உள்ள பகுதியை அவன் ஏவுகிறான். நாத்திகர்களுடைய முதல் பகுதி என்னவென்று தெரியுமா? நாத்திகன் என்று சொல்கிறவன், தெய்வம் இல்லை என்று சொல்கிறவன். தெய்வம் ஒருவர் உண்டென்றால் ஏன் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது? தெய்வம் ஒருவர் உண்டென்றால் ஏன் இந்த பஞ்சம்? தெய்வம் ஒருவர் உண்டென்றால் ஏன் இந்த நோய்? தெய்வம் ஒருவர் உண்டென்றால் ஏன் இந்த வாதை என்றெல்லாம் அவன் என்னென்ன தீவன் சொல்லி, ஆகவே தெய்வம் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் பாய்சன்டு பை சேட்டன், சாத்தானுடைய தீமை நிறைந்த சாத்தானுடைய அந்த இன்ஜெக்ஷன் இருக்கிறதை அவனை கெடுத்து விட்டது. அவன் சொல்லுவதெல்லாம் ஆமாம், தெய்வம் ஏன் இப்படி செய்தார்? அநேகர் தெய்வத்தன்மையில் இருந்துவிட்டு நாத்திகர்களாகவே போய்விடுகிறார்கள். சிலர் பப்ளிக்காக போக முடியாதபடினால் சபைக்கு சும்மா வந்து கொண்டு போகிறார்கள், ஏதோ ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலே நாத்திகர்கள், அவர்கள் உள்ளத்திலே தெய்வம் தான் இதை செய்தான். என்னத்தை செய்வது? இவ்வளோ ஊழியங்கள் செய்தும், இத்தனை பாடுபட்டும், இத்தனை செய்தும் எனக்கு இதுவா எனக்கு கிடைத்த பலன்? இயேசு கிறிஸ்துவத்திலே போய் கேட்டு பாருங்கள் ஐயா. அத்தனை அவர் பாடுபட்டார், அத்தனை அவர் சிலுவையிலே அவரை அடித்தார்கள், அவரை
என்னென்னமோ பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். அவரோ மை ஃபாதர் மை ஃபாதர், என் பிதாவே என்று சொல்கின்ற பங்கை தவிர வேறு ஒன்றும் அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. என் தகப்பன், என் பிதா தந்த என்னுடைய பாத்திரம். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவியத்தை பிதாவுடைய கையில் அப்பொழுக்கெல்லாமல் ஒப்பு கொடுத்து விட்டார். அது ஏனென்றால் நடக்கிற போராட்டம் அதுதான். பிசாசானவன் காட்ட விரும்புகிறது என்னவென்றால், அப்படியானால் அவன் கேட்பான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் எங்கே கீழே விழும், உண்மை பாதுகாக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லுகின்றதை போல் பாதுகாக்க மாட்டார். உன்னை கைவிட்டு விடுவார். அவர் உன்னை தீங்கு செய்வார். அவர் தான் உனக்கு இந்த கொரோனாவை கொடுத்து விட்டார். இதையெல்லாம் நான் செய்தும் எனக்கு ஏன் வந்தது என்று கேள்வியின் நாவலிருந்து வெளியே வந்து விட்டால் அவன் கையொட்டி சிரித்து விட்டு போய்விடுவான். பாரும் உம்முடைய தாசனை. அவன் நாவில் என்ன சொன்னான் என்று தெரியுமா? இத்தனை சிறப்பாக எமக்கு வாழ்ந்தும் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், உபவாசிப்பேன், ஊழியம் செய்தேன். இத்தனை காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இதுதான் எனக்கு கிடைத்த பரிசு. கேட்டுவிட்டான் பார்த்தீரா என்று நீரும் உம்முடைய சீசனும் என்று கையொட்டி சிரித்து விட்டு போய்விடுவான். அப்படி அவன் அந்த இன்ஜெக்ஷனை மறுபடியும் போடுகிறான். அவர் ஏற்கனவே சொன்ன அவனை பார்த்து, நீ என்னை ஏவின போதிலும் நான் மசியவில்லையே, நான் அதற்கு இலங்கவில்லையே, இப்பொழுதும் நீ தொடும் என்று கேட்டபொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் அவனை பார்த்து 6ஆம் வசனத்திலே 2:6, உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. அங்கேயும் அவர் நம்மை என்ன செய்வதில்லை, திராணிக்கு மிஞ்சி சோதிக்க அவர் இடம் தருவதே இல்லை. உயிர் அதை தொடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. He permit, God permits. The third point, 3வது பகுதி, தேவன் அனுமதிக்கிறார். நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல், he will not allow, அனுமதி தராமல். அவர் அனுமதித்தால் மாத்திரம்தானே நடக்கும். அவர் அனுமதி இல்லை என்றால் ஒரு விலைக்கு வாங்குகிற அந்த அடைக்கலான் குருவியில் ஒரு அந்த அடைக்கலான் குருவியோட பிதாவின் சித்தம் கீழே விழாதையா, ஒரு முடிவோடு அவர் விழவிட மாட்டார். ஹல்லேலூயா. காட் பெர்மிட். தேவன் அனுமதிப்பாரா? எஸ். ஆனால் உங்களுக்கு திராணி இருந்தால், உங்களை போய் திராணி இல்லாத எல்லோருக்கும் கொரோனா வருகிறது. அது வேறு துன்மார்க்கன்னா கேடுகட்ட வாழ்க்கை வாழ்கிறவன், பொய் சொல்கிறவன், திருடுகிறவன், அவனுக்கு வருகிறது. தட்ஸ் ஓகே. பட் காட்லி பீப்புள், இஃப் யூஆர் ஏ காட்லி மேன், இந்த பக்தியில் ஊரில் இருந்தால் ஈவன் சம்டைம் இதெல்லாம் 3ஐ தாண்டித்தானே வர வேண்டும். காட் ப்ரொடெக்ட்ஸ், என் பாதுகாக்கிறார். 2வது என்ன, ஒரு நாளும் தீமையினால் சோதிக்க மாட்டார். அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு என்ன செய்ய மாட்டார், இடம் கூட. ஹி வில் நெவர் பெர்மிட், அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹீ வில் ஸ்டாண்ட் பை தேட். இந்த 3 ரூல் படி அவன் வாழ்கின்றபடினால் அவன் சொல்லுவான். அவன் கடைசி அவன் என்ன அவன் சொல்கிறான், அப்படி அவன் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சாதாரண பருக்கள் இல்லையா, கொடிய பாய்சனஸ், விஷம் கொண்ட பருக்களால் அவனை வாதித்து விட்டான். அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறான். சாம்பலை அள்ளி போட்டு அவன் உரச வேண்டியிருக்கிறது. ஒரு மீனை போட்டு சாம்பலில் தேய்க்க நான் பார்த்துருக்கிறேன். அதுபோல் அவனுக்கு அரைச்சல் தாங்க முடியாமல் மண்ணை அள்ளி போட்டு உரசி கொண்டு அவன் இருக்கிறான். மனைவியோடு வந்து உமக்கு என்ன உத்தமம் இன்னும் வேண்டி கிடக்கிறது என்ன சொல்கிறாள் அவள், தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா, நீரும் செத்து போகும், தேவனும் இல்லை என்று சொல்லிவிட்டு போகும் என்று அவள் கூறுகிறாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். அங்கே அவன், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொன்ன அதே போன்ற வார்த்தை தன் மனைவிக்கு சொல்கிறதை பாருங்களேயா. இவைகள் எல்லாவற்றிலும் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லிவிட்டு இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தன் உதடுகளினால்
பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவன் ஜெயித்து விட்டதை போல் அங்கே பார்க்கிறோம். அவன் ஒன்றும் எல்லாம் எடுத்து விட்டு போனான். இனி தொடுவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை, உயிர் தான். உயிரை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஆகிய என்று ஆண்டவர் ஒரு அவனுடைய ஒரு பார் அங்கே போட்டு விட்டார். அங்கே ஒரு தடையை போட்டு விட்டார். யூ கேன் டச் இஸ் லைஃப். கொரோனாவால் மற்றவர்கள் சாவார்கள், தட்ஸ் ஓகே, பட் ஹீ வில் நாட் டை. யூனோ மை தாசன், இவனை வைத்து அநேகருக்கு நான் சாட்சி வேறு சொல்ல வேண்டும். ஹீ வில் நெவர் டை. அவன் மறிப்பதில்லை. இயேசுவினை கொலை செய்வேன் என்று சொல்கிறாய் பிசாசானவனே, கொன்றுகொள், அனுமதி தந்து விட்டேன், பட் யூ கேன் டேக் இஸ் லைஃப். 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுப்புவேன். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு பகுதி தான் தேவன் முடிவாய் 4வது பகுதியாய் God brings the way of escape. தப்பிக்கும் போக்கையும் அவர் உண்டாக்குவார். நம்முடைய ரியாக்ஷன் என்னவென்றால், இவை எல்லாவற்றிலேயும் யோபு தன் உதறினாலே பாவம் செய்யவில்லை. பி கேர்ஃபுல் சௌரிகளை உடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள். இருதயத்தின் நிறைவினால் தான் நான் சும்மா பேசினேன் என்று சொல்லாதீர்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், எதற்காக நடந்தது என்றே யோசித்து கொண்டே காலமெல்லாம் தேவனுக்கு தூசிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். தே ஆர் நாட் செயின்ட்லி பீப்புள். தேவ பக்தியுள்ள ஜனங்கள் அல்ல. தே ஷுட் ரிப்பென்ட். மனதை இருந்திருக்க வேண்டும். இஃப் தே வாண்ட் தட் செயின்ட்லி லைஃப், பசுத்தவனை இருந்திருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். புது உதறினால் பாவம் செய்யவில்லை ஐயா. இவ்வளவு நடந்தும் அவன் பாவம் செய்யவில்லை. ஆகவே த 4th பாயிண்ட், கடைசி என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஜெயம் பெறுகிறார். அதுபோன்று பரிசுத்தவானை முற்றும் முடியே காத்து ரட்சிக்க வல்லவர். ஆனால் இந்த யோபு இந்த முதல் 3 பகுதி இருக்கிறதே, அதில் நிலைத்திருந்தான். முதல் 3 பகுதி என்ன? காட் ப்ரொடெக்ட்ஸ், தேவன் என்னை பாதுகாக்கிறார். வாட் இஸ் த செகண்ட்? ஒரு நாளும் தீமை வைத்து என்ன செய்வதில்லை, சோதிப்பதில்லை. அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். நண்பர்கள் சோப்பார், எலிபாஸ், பில்தாத் என்றெல்லாம் வந்து கொண்டு, கடவுள் தான் உனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் ஐயா என்று அவனும் சேர்ந்து கொண்டு பிசாசோடு நின்று கொண்டு அவன் பேசுகிறார்கள். அவனுக்கு தண்டனை வந்துவிட்டது, தொடங்கிவிட்டது, இனி என்ன நடக்கும் என்றெல்லாம் பார் என்று சொல்கின்றதை போல் இந்த 3 நண்பர்கள் பேசினார்களே. அப்பா, சாத்தான் கூட அவள் சொல்லியிருந்திருக்க மாட்டான். இந்த 3 நண்பர்களை வைத்து தீர்த்து விட்டான். நியாயம் தீர்த்து அவர்கள் பேசிவிட்டான். அவன் பாவம் செய்யவில்லை. அவன் சொன்னான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று சொன்னானே. பார்க்கலாம், சோதித்த பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று பாடல், ஏராளமான பாடல் எனக்கு தெரியுமையா. ஆனால் இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே அவன் அப்படி சொல்லிவிட்டானே. அவனை வைத்துத்தானே நான் பாடுகிறேன். அவனை போல் வாழ்ந்திருந்திருக்க வேண்டுமே. வாழ்ந்திருந்து பாடிப்பாருங்கள், பரலோகத்தின் ஏனிலே ஏறிவிட முடியும். எஸ், ஐ வில் கோ த்ரூ த ஃபயர். அக்னி நடுவே நடப்பேன். அதில் ஒன்றாயிலும் என்னை முடிவிட கருவதற்கு ஆண்டவர் விடமாட்டார். என் ஆண்டவர் என்னை காக்கிறார். முடிவில் அவர் என்ன செய்வார் என்றால், சுத்த பொன்னாய் மாற்றிவிடுவார். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே எனக்கு நடக்கும்படி செய்வார். யாக்கோபுடைய புத்தகத்திலே அவர் என்ன சொல்வார் தெரியுமா? யாக்கோபு கடைசி அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. என்ன பொறுமை? சும்மா பல்ல கடித்து கொண்டிருக்கிற பொறுமையா? நோ, காட் ப்ரொடெக்ட்ஸ், தென் பாதுகாக்கிறார். அவர் தீமையினால் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார். அவர் ஒன்றும் கொரோனாவை தரவில்லை. நோ, மை காட் இஸ் குட் காட். தரவில்லை. சோதிப்பதற்கு இடம் கொடுத்திருப்பார், அனுமதித்திருப்பார். காட் பெர்மிட். திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார், அனுமதித்திருந்திருப்பார். அப்படித்தான் யோவுக்கும் அனுமதித்து இருந்தார். ஹல்லேலூயா. வாட் இஸ் த ஃபைனல்? முடிவிலே வருவார். என்னுடைய ஊனக் கண்களால் அவரை காண்பேனேயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாரே. பார்க்கலாம், அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு பகுதி. they will shout, சத்தமிட்டு சொல்வார்கள், மை ரெடீமர் லிவத், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஐ வில் see my God, என் தெய்வத்தை காண்பேன் என்று அவன் சொன்னானே. செத்த பிறகு காண்பேன் என்று அவன் சொல்லவில்லை, மரித்த பிறகு காண்பேன் என்று சொல்லவில்லை. அதெல்லாம் நண்பர்கள் சொன்னார்கள். அவன் நண்பர்கள் இடையிடையே வந்து மறித்து அவனுடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார். நோ, நாட் லைக் தட். சோப்பார், பில்தாத், எலிபாஸ் சொல்வதை கேளுங்கள். இந்த ஈனக் கண்களால் என்னுடைய மாம்சமே அழுகி உருகி கொண்டு போனாலும், இந்த ஈன கண்களால், வேறொரு கண்கள் அல்ல, என் கண்களாலே என் மீட்பரை நான் காண்பேனப்பா.
ஹல்லேலூயா. அப்படி ஒரு ரியாக்ஷன் தன்னுடைய ஆண்டவர் மீது வைத்திருக்கிற, இரட்சகர் மீது வைத்திருக்கிற ஒரு மேன்மை பாராட்டல். இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே சொல்லி வைத்து விட்டார் தன்னுடைய சீசர்களுக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷகுமாரனை இந்த மூப்பர்களும் வேதபாரர்களும் அவர்கள் பொய்யாய் குற்றம் சாட்டி அவரை கொலை செய்வார்கள். ஆனாலும் மை ஃபாதர் வில் ரிசரெக்ட் மீ, என் பிதா என்னை உயிரோடு எழுப்பார். ஆன் த தேர்ட் டே ஐ வில் கெட் ரிசரெக்டட். ஹல்லேலூயா. that is our faith. அதுதான் நம்முடைய விசுவாசம். நடக்கட்டும். இந்த 3 பதிலில் உத்தமமாய் நீ வாழ்ந்து விட்டால், God protects. God never tempt me with evil, with corona. And அவர் அடுத்து என்ன நாம் வசித்தோம்? He never, அவர் பெர்மிட், அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் சோதிப்பதற்கு அவர் அனுமதிக்கக்கூடும். அவர் என்ன செய்யக்கூடும்? அவர் எதற்கு அனுமதிக்க மாட்டார்? திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு இடம் கொடாது. தட்ஸ் ரைட். 3வது பதி என்னவென்றால், God may permit, தேவன் அனுமதிக்கக்கூடும். ஓகே, பிதாவை உடைய சித்தமானால் இது இந்த கொரோனா நீங்கட்டும் என்று கேட்கலாமா? 100%. அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ளலாமா? 100%. ஆகிலும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆக்கடுது என்று சொல்வார்ல. எஸ். அதை தவிர ஏன், எதற்கு இந்த பாத்திரம் கேட்கவே மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? அவர் தப்பிக்கும் போக்கை உண்டாக்குவார். He will resurrect me, என்னை உயிரோடு எழுப்புவார். இந்த ஈனக்கண்களால் அவரை காண்பேன். ஆகவே யாக்கோபிலே அந்த கடைசியிலே அவர் சொல்லுவார், யோபின் பொறுமையை கண்டீர்கள் என்று சொல்லும்போது இந்த முதல் 3 பார்ட், இந்த 3 பகுதி என்ன பகுதி? தேவன் காக்கிறார், தீமையினால் அவர் சோதிப்பதில்லை. அவர் ஒரு நாள் நல்லவர், ஒரு நாளும் தீமையினால் சோதிக்க மாட்டார். The third point is, தேவன் அனுமதித்து வேண்டுமானால் நடந்திருக்கக்கூடும். தேவன் அனுமதித்து இருந்திருப்பார். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்று கூட தலையில் ஒரு முடி கூட கீழே விழாது. மேபி காட் பெர்மிட், தட்ஸ் ஆல். பட் எக்காலமிட்டு அந்த பரிசுத்தவான் மகிழ் கொண்டாடி அவன் தன்னுடைய எக்காலத்தை கொம்பூதி அவன் சொல்வதெல்லாம், தேவன் முடிவிலே எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். அவர் பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டார். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன். இதெல்லாம் எப்படி நான் சொல்வதுன்னு எனக்கு புரியவில்லை. ஆனால் ஐ நோ தேன், நான் அறிந்திருக்கிறேன். காட் இஸ் எ குட் காட். மிக நல்லவர். இது போன்று தேவனை தூசிக்கிற இந்த காலங்களிலே, தேவனை கேள்வி கேட்கின்ற காலங்களிலே, எங்கேயாவது யாராவது ஒரு அரைக்குறையாய் ஒரு மரணம் அடைந்து விட்டார்கள் என்று கேள்விப்படும்போது அதை வைத்து பிசாசானவன் விளையாடுகின்ற விளையாட்டுகள் பார்த்தாயா? என்ன நடந்தது? பிறந்த பரிசுத்தவான் போல் இருந்தான், பரிசுத்தவான் போல தான் இருந்திருப்பான். உள்ளே பரிசுத்தவான் நமக்கு வீடு ஒன்றோ. இவன் யோபுவை போல அவன் இருந்தான். தேவன் பாதுகாக்கிறவர். அவர் தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் அனுமதித்திருக்கக்கூடும் என்றெல்லாம் இருந்திருக்கக்கூடியவன். அவன் என்ன சொல்லுவான்? எக்காலம் ஊதி சொல்லுவான், ஒரு நாளும் என்னை அவர் பரிசுத்தவானுடைய அழிவை காண ஓட்டார். ஆகவே அந்த யாக்கோபிலிருந்து அந்த பகுதியானது மிக முக்கியமான ஒரு பகுதி, நாம் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு 5, இதைத்தான் இக்காலத்திலே நாம் மகிழ் கொண்டாடி நாம் எக்காலம் ஊதி போற்ற வேண்டும். யாக்கோபு 5:11 வசனத்தில், இதோ ஹல்லேலூயா எப்படி சொல்லிடுறேன் பாருங்கள். பிஹோல்டு, பாருங்கள் ஐயா, பாருங்கள் என்று சொல்வதை போல் தான் அதற்கு பெயர் இதோ என்று சொல்வது. சில ட்ராமா நிகழ்ச்சியில் முக்கியமான கட்டம் வரும்பொழுது, இதோ எல்லோரும் கவனமாயிருங்கள், முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்று சொல்லுவார்கள். பிஹோல்டு என்று சொல்லுகின்ற இதோ. என்ன ஆச்சரியமான ஒரு பகுதி. அந்த யோபுவை 6000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த அந்த யோபுவை இந்த யாக்கோபு எழுதுகிறாரே பாருங்கள். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறோமே, என்று நாம் கூறுகிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோன்று தெய்வத்தினுடைய மிகுந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் அனுபவிப்பதல்லவோ நம்முடைய பாக்கியம். கூவி அறிவியுங்கள், இந்த சுவிசேஷத்தை கூவி அறிவியுங்கள். அவன் பரிசுத்தவானா என்று கேளுங்கள். நீங்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குகிற சகோதரன் தானா? டோன்ட் வரி, ஒன்றும் பயமில்லை ஐயா.
யூ கேன் பி பேஷன், பொறுமையாக இருந்திருக்க கூடும். அவர் அனுமதித்திருக்கிறார். தட்ஸ் ஓகே. ஹூ கேன் கொஸ்டின்? யார் அவரை கேள்வி கேட்க முடியும்? முடிவிலே அவர் யோபை ஆசீர்வதித்தாரே, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இரட்டத்தினே கொடுத்து விட்டார். உள்ளம் பொங்கி கொடுத்து விட்டார். ஏப்பா 5000 ஒட்டகங்கள் என்றால் 10,000 ஒட்டகங்கள், 4000 ஆட்டு மந்தை என்றால் 8000 ஆட்டு மந்தைகள், மனைவி பிள்ளைகள் தவறு அனைத்தையும் டபுளாக ஆசீர்வதித்து கொடுத்து விட்டார் ஐயா. சச் அ லவ்விங் காட். காத்துக்கொண்டே இருந்தார். எப்பொழுதடா இவனுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு ஏக்கம். இப்படியெல்லாம் என்னுடைய உத்தமன் இப்படி சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறானே, வரட்டும், 3வது பாயிண்ட்டு இறங்கி வரட்டும், இறங்கி வந்து 4வது பாயிண்ட் என் கைக்கு வரும் அல்லவா, வரட்டும். தேவன் என்னை காக்கிறவர் என்று சொன்னான். அவன் தெய்வம் என்னை கொரோனாவில் அவர் என்னை சோதிக்கவில்லை, ஹீ இஸ் எ குட் காட் என்று அவன் சொன்னான். த 3rd பாயிண்ட் இஸ் தேவன் அனுமதித்திருக்கக்கூடும், அவர் அனுமதியாக இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது என்று சொன்னான். இறங்கி வந்து கொண்டிருக்கிறான். த 4th பாயிண்ட், இட் இஸ் காட். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முடிவு என்று சொல்வதற்கு வருகிறார். முடிவை கோலாகலமாய் வைத்து முடித்து விடுகிறார் ஐயா. அல்லேலூயா. அந்த முதல் சீன் எங்கே, முடிவு சீன் எங்கே? முதல் சீனில் இருந்த அவனுடைய ஆஸ்தி எங்கே, முடிவு சீனில் கண்ட ஆஸ்தி எங்கே? டபுளாகி போய்விட்டது. முதல் சீனில் நடந்த அங்கே உள்ள சோகம் எங்கே, இங்கே நடக்கிற கோலாகலம் எங்கே? கோலாகலம் உண்டாகிவிட்டது. யாரவன்? பரிசுத்தவான். ஆகவே பரிசுத்தவான்களுக்கும் ஒரு வேளை கொரோனா வரலாமா? எஸ், வரலாம். ஆனால் தேவன் அனுமதித்தால் அதை முதலில் அவர்கள் பத்திரமாக இருக்கிற இடம். காட் ப்ரொடெக்ட்ஸ். தெய்வங்களை காக்கிறவர், என் வீட்டாரையும் காக்கிறவர். த 2nd பாயிண்ட் இஸ் அவர் ஒரு நாளும் எங்களுக்கு கொரோனாவோ வைத்து சோதிக்கிறவர் அல்ல. ஹீஸ் அவர் குட் காட், நல்லவர். த 3rd பாயிண்ட் இஸ் ஒருவேளை அவர் ஹீ கேன் பர்மிட், அவர் அனுமதித்தால் ஹூ கேன் கொஸ்டின் ஹிம்? யார் அவரை கேள்வி கேட்க முடியும்? ஏனென்று கேட்க முடியுமோ? நோ, காட் பர்மிட்ஸ். பட் தேர் இஸ் அ பர்பஸ் தேர். அங்கே நோக்கம் உண்டு. சாத்தானுக்கு நான் சவாலாய் நிற்க வேண்டும், நான் உதடில் நான் பாவம் செய்யக்கூடாது, சோதித்த பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்றவன் இருந்துவிட்டால், 4வதுக்கு அந்த பாயிண்ட்டு கர்த்தருடையதையா? அவருடைய 4th பாயிண்ட் இதோ என்று சொல்லுகின்ற த லாஸ்ட் சீன் என்று ஒன்று இருக்கிறதே, முடிவு. கொளுத்தி விடுவார். அப்படிலாம் நான் முடிவு பகுதியிலே சில ட்ராமாக்களை நானே நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அப்படி ஒரு ஆசையோடு அதை என்னவெல்லாம் செய்யலாம் என்று நான் யோசிப்பேன். அப்படி ஒரு கோலாகலத்தை உண்டாக்கி வைத்து விடுவார். கோலாகலத்தை உண்டாக்கி வைத்து அதிர வைத்து விடுவார். பரிசுத்தவான்கள் கூட்டத்தை அதிர வைத்து விடுவார். அவனை காண்பவர்கள் உயிர்மீச்சு அடைவார்கள். இதல்லவோ பரிசுத்தவானுடைய வாழ்க்கை என்று அறிவார்கள். நாம் வாழ்கின்ற காலம் அதுபோன்று இந்த யோபுவின் காலத்தைப் போலவே சம்பவிக்கிறது ஐயா. கவனம், விழிப்புள்ளவர்களாய் நடந்து நாம் கர்த்தரை கொண்டாடி அவருக்கு ஜெயம் கொண்டாடி நாம் மகிழ கடவோம். கர்த்தருடைய முடிவு இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கொண்டவர். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அதுவும் என் தாசன் என்று சொல்லுகிற பரிசுத்தவான்களுக்கு அவர் காட்டுகின்றது ஒன்று இருக்கிறதே. ஹல்லேலூயா. யூ மஸ்ட் என்ஜாய் இட். அதை கொண்டாடி மகிழ வேண்டும் ஐயா. அது ஒன்று காலத்திலே நாம் வாழுகிறோம். தலை நிமிர்ந்து வாழுங்கள். அப்படி ஒரு எக்கால துணியோடு வாழுங்கள். கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பார். இருளான இந்த உலகத்தின் மக்கள் மத்தியிலே, உலகமே தத்தளிக்கின்ற இந்த காலத்தின் மத்தியிலே ஜீவ ஒளியாய் திருவசனத்தை பிடித்து கொண்டு செம்மையாய் ஓடி முடிக்க கர்த்தர் நம்ம யாவருக்கும் இரக்கம் செய்வாராக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, பரிசுத்தவான்களுக்கும் கொரோனா சந்திக்கக்கூடிய நேரம் வருமோ? கேன் ஏ செயின்ட் ஃபேஸ் கொரோனா என்றெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் வேதத்தில் எங்கள் செம்மையான வழியை காண்பித்திருக்கிறீரே, நன்றி ஐயா. இந்த யோபுவின் உத்தமத்தை போல் நாங்கள் நின்று வாழ உம்முடைய முடிவை எப்போதும் சிறந்ததென்று உம்முடைய ரட்சிப்பை அறிவிக்கிற மக்களாய் திகழ எங்கள் யாவருக்கும் இரக்கம் செய்து உம்முடைய ஜனமாய் ஊன்ற கட்டப்பட, பரிசுத்தவான்களாய் ஊன்ற கட்டப்பட கிருபை செய்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.